ராமு, என்ன இது? ராஜான லெட்டர். தெரியுது. ஏன் இந்த முடிவு? அப்பா, அம்மாவுக்கு எதிரா என்னால வாதாட முடியாது. அப்படின்னா உங்க அம்மாவுக்கு எதிராக இதுவரை நீ வாதாடினதே கிடையாதா? குடும்பத்துல 1000 பேசி இருக்கிறேன். கோர்ட்டுதான்ப்பா. கோர்ட் வேற, குடும்பம் வேறப்பா. நீ அப்படி பிரிச்சு நினைச்சதுனாலதான் இந்த கேவலமான காரியத்தை செய்ய துணிஞ்ச. இல்லப்பா. அப்பா, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லா காலேஜுக்கு முதலா போறப்போ கையில ஆரத்தி தட்டோட வந்து என் நெத்தியில விபூதிக்கிட்டு, ராமு, நீதிபதிக்கு முன்னால கோர்ட்ல கூண்டுல குற்றவாளியை நிறுத்தி நீ விசாரிக்கணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும்னு எந்த அம்மா சொன்னாங்களோ அந்த அம்மாவை அதே கோர்ட்ல அதே கூண்டுல நிறுத்தி நான் எப்படி விசாரிப்பேன்? எப்படி விசாரிப்பேன்? நீ இப்படி பாசத்துக்கு பண்ணிற ஒரு பலகீனமானவன் தெரிஞ்சிருந்தா உன்னை வக்கீலுக்கே படிக்க வச்சிருக்க மாட்டேன். டேய், உன்னுடைய ஒரு தாய்க்காக உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கும் பொதுவா இருக்கிற நீதியின் பாதை இருந்து ஒதுங்க பாக்குறியா? தாயா இருந்தா என்ன, மகனா இருந்தா என்னடா? தவறுதான். கடவுளே தவறு செய்தாலும் ஏன்னு கேட்கறதுக்கு மனித தர்மத்துக்கு உரிமை உண்டு. அப்பா, ராமு, உங்க அம்மா சிவசாமியை கொலை செஞ்சது கண்ணால பார்த்தவன் நான். அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சது நான் தான். இந்த நிலைமையில நீ ராஜினாமா பண்ணா எல்லாரும் என்னதானே தவறா நினைப்பாங்க? அப்பம் புள்ள எல்லாருமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அதுக்காக சட்டத்தையே மீறுவாங்க, ஏன் சட்டத்தையே சாதகமாக்குவாங்க அப்படின்னு பேசுவாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருப்பா. அப்பா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்கப்பா, ஆனா என் மனசுங்கிற வண்டு பாசங்கிற அந்த மலரை சுத்தி சுத்தி வட்டப்படுதுப்பா. நான் என்னப்பா பண்ணுவேன்? பாசத்துக்காக நீதியை மறந்துடலாம். ராமு, நீதிங்கிற அச்சாணியில தான் இந்த உலகமே சுத்து. நீதியின் கோட்டில் தான் மனித சமுதாயமே அமைக்கப்பட்டிருக்கு. நீதியின் வெளிச்சத்தில் தான் உயிர்கள் தைரியமாக உலாவ முடியும். ராமு, சொந்த பந்தம் எல்லாம் நீதிக்கு முன்னால் தூசிமா. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீதிதான பார்க்கிறது. அதுக்கப்புறம் தான் பாசம். நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு பின் பாசம். ராமு, அது நிலைநாட்டு தவிடாதப்பா, தவிட. அப்பா, உங்க வார்த்தைகளின் உள்ளத்தை தொட்டடிச்சு எனக்கு உணர்ச்சி உண்டாயிருச்சு. இனி பந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதி இயந்திரமா நான் இயங்குவேன். நீதிக்கு பின் பாசம்ங்கிறத நிலைநாட்டி காட்டுறேன். கடிதத்தை குடுங்கப்பா கடிதத்தை. சேவாஷ் ராமு, சேவாஷ். கேரி ஆன். என்னங்க, ஏங்க இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. ஜானகி, லீவ் மீ அலோன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ மாடி பக்கமே வரக்கூடாது. போகல.